நான் யார் தெரியுமா? 28 ஜெயகார்டன். அப்போது எம்.ஜி.ஆர். இறந்த செய்தி எல்லோரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. சரோ திரும்பி வந்ததும் கோடம்பாக்கம் அருகே வீடு பார்த்து குடி வந்தாள். கிருத்தியாவுக்கு 1 வயது வந்தது. பிறந்த நாளை ஹோட்டல் காஞ்சியில் கொண்டாடினோம். பாரதி சினிமா பாடகர் மனோவை அழைத்து வந்து பிறந்த நாளில் பாட வைத்தார். சிறப்பாக இருந்தது. என் நண்பர் ராஜேந்திரன் குடும்பத்துடன் வந்திருந்தார். இரவு விருந்து மிக நன்றாக இருந்தது என பாராட்டினார். டைரக்டர் ராஜசேகர் வீட்டில் வேலை இருப்பதாக பாரதி சொன்னார். டைரக்டரை பார்த்து பேசினேன். இன்டீரியர் வேலை கொடுத்தார். ஏற்கனவே கோத்தாரி ரோட்டில் உள்ள சி.ஆர். செட்டியார் வீட்டு வேலை செய்யும் போது அவரது மகனுக்கு பெண் எடுத்த முறையில் சொந்தமான அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் வீட்டுக்கும் வேலை விஷயமாக சென்று வந்தேன். சேனத்திலே ஒரு சமுதாய கூடத்திலும் வேலை விஷயமாக சென்று வந்தேன். குழந்தைகளுக்கு விடுமுறை வந்தது. விடுமுறையில் கொடைக்கானல் சென்றோம். கிருத்தியாவையும் அழைத்து சென்றோம். ஐடிபிஐ பங்களாவில் புஷ்பா குடும்பம் இருந்தது. குழந்தைகளை நல்ல கவனித்துக் கொண்டாள். பார்க், லேக், குறிஞ்சியாண்டவர் கோயில் சென்று வந்தோம். விடுமுறை முடிந்து சென்னை வந்தோம். பெசன்ட் நகர் வீட்டு வேலையில் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் பாரதி எடுத்தார். வேலை முடிந்து செக்கிங் செய்யும் போது ஒயரிங் எரிந்து விட்டதால் பணம் பேமெண்ட் கிடைக்கவில்லை. பாரதியும் கஷ்டப்பட்டார். எனக்கும் பில் வரவில்லை. இதே சமயம் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் வீட்டு வேலை நிறுத்தி வைக்கப்பட்டதால் ஹார்ட்வேர்ஸில் வாங்கிய பொருட்களுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை. வீட்டுக்கார அம்மாவிடம் கடனாக பணம் வாங்கி சமாளித்தேன். இந்த சமயம் கண்ணா விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தான். முதல் தடவை வந்தபோதே மீனா கண்ணாவை பற்றி உமாவிடம் நிறைய பேசியிருக்கிறாள். இந்த முறை வந்தபோது இருவரையும் பேச வைத்திருக்கிறாள். அந்த நட்பு அவர்களிடம் காதலை வளர்த்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தனர். சரோ அவ்வப்போது வீட்டுக்கு வருவாள். விஷயம் தெரிந்து சரோ கோவப்பட்டிருக்கிறாள். தடுக்க சொல்லியிருக்கிறாள். ஒரு நாள் மீனா உமா சித்தியிடம் இதை பற்றி பேச பிரச்சனை ஏற்பட்டு சண்டை வர முடிவில் மீனா படிக்கட்டில் விழ காயம் ஏற்பட்டு ஐலன் மகன் குமார் உதவியால் கே நகர் ஹாஸ்பிட்டல் சென்று கட்டு போட்டு வந்தார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த கோபி சரோ வீட்டுக்கு சென்று பாரதியை அழைத்து வர பாரதி ஆவேசத்துடன் கிரிக்கெட் பேட்டுடன் அந்த வீட்டுக்குள் புகுந்து கேள்வி கேட்டு கண்டித்திருக்கிறார். இரவு நீண்ட நேரம் கழித்து வந்த நான் விபரத்தை அறிந்து விபி ஐலன் வீட்டுக்கு சென்றேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏற்பாடு செய்தார். நானும் வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மறுநாள் போலீசார் என்னையும் உமா அப்பாவையும் அழைத்துச் சென்றனர். காதல் விஷயம். கண்ணாவும் உமாவும் கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம் என இருவரும் பேசினோம். வாபஸ் வாங்கினேன். இருவரும் அவர்கள் கல்யாணத்துக்கான வேலைகளில் கவனம் செலுத்தினோம். நாங்கள் விலகிக்கொள்ள அப்பா அம்மா மூலம் கல்யாணம் நிச்சயமாகியது. இதனால் மீனாவுக்கும் எனக்கும் பிரச்சனை. வீட்டுக்கார அம்மா உமாவுக்கு ஆதரவு கொடுத்ததால் மீனாவுக்கும் வீட்டுக்கார அம்மாவுக்கும் பிரச்சனை. வீட்டை காலி செய்ய வேண்டிய கட்டாயம். கடனை உடனே கொடுக்க முடியாத சூழ்நிலை. வீட்டில் உள்ள கலர் டிவி, பிரிட்ஜ் முதலிய பொருட்களை கொடுத்து சமாளித்தேன். வளசரவாக்கம் ஜெயகார்டனில் வீடு பார்த்து சென்றோம்.